என் நெஞ்சில் குடியிருக்கும் எனது அன்பான நண்பா நண்பிகள் எல்லாருக்கும் என்னுடைய வணக்கம். தந்தி டிவி நேயர்களுக்கு வணக்கம். இந்த நிகழ்ச்சி தமிழக வெற்றி கழகத்தின் 2வது மாநில மாநாடு மதுரையில் நடைபெறுகிறது. அந்த மாநாட்டிற்கான சிறப்பு பணிகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதை பற்றி விரிவாக சொல்றதுக்கு தான் அந்த நிகழ்ச்சி. குறிப்பாக இந்த மதுரையில் தமிழக வெற்றி கழகத்தின் 2வது மாநில மாநாடு ஆகஸ்ட் 21ஆம் தேதி நடைபெறுகிறது. இந்த மாநாடு எங்க நடக்குன்னு பார்த்தீங்கன்னா மதுரை மாவட்டம் பாரபத்தின்ற இடத்துல நடைபெறுகிறது. குறிப்பா மதுரை தூத்துக்குடி தேசிய நெடுஞ்சாலையில தான் இந்த மாநாடு நடைபெறுகிறது. குறிப்பாக இந்த மாநாட்டிற்கு சிறப்பான பணிகள் தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது. மேலும் பார்த்தீங்கன்னா மேடை அமைக்கும் பணி மற்றும் இல்ல ரேம்ப் வாக் அமைக்கக்கூடிய பணிகள், மேலும் பல்வேறு புதிய திட்டங்கள் இந்த மாநாட்டில் செயல்படுத்தப்பட இருக்கு. அது என்னென்ன விஷயன்றதை பொறுத்திருந்து பார்ப்போம். இப்போ மணி என்ன பார்த்தீங்கன்னா கரெக்டாக 2 மணி. இந்த 2 மணிக்கு தான் பார்த்தீங்கன்னா அந்த மாநாடு நேரத்தில் இதே இடத்துல பல லட்சம் தாவேகாவுடைய தொண்டர்கள் இந்த பகுதியில் சூழ்ந்திருப்பாங்கன்னு சொல்லலாம். பொதுவாக ஒரு மாநாடுனாலே பார்த்தீங்கன்னா வெயிலின் தாக்கம் அதிகமாக இருக்கும். பல லட்சம் பேர் கூடக்கூடிய ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா வெயிலின் தாக்கம் அதிகமாக இருக்கக்கூடிய நேரத்தில் தண்ணீர் தாகம் அதிகமாக நமக்கு எடுக்கும். அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா பல நேரங்களில் இந்த மாநாடு சமயங்களில் எல்லா மாநாட்டிலையும் இந்த தண்ணீர் பற்றாக்குறைன்றது கண்டிப்பாக இருக்கும். அந்த தண்ணீர் பற்றாக்குறையை தவிர்க்கணும் அப்படின்னா ஒரு புதிய திட்டத்தை கொண்டு வரணும் அப்படின்னு முயற்சி பண்ணியிருக்காங்க. தமிழக வெற்றி கழகத்தினுடைய இந்த மாநாட்டில் அப்படி ஒரு புதிய திட்டம் தான் கொண்டு வந்திருக்காங்க. அது என்னன்றதை பார்க்கலாம் வாங்க. ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கக்கூடிய பகுதிகளில் இந்த மேடைகள் அமைக்கப்பட்டு மேடைகளுக்கு முன்னாடி மொத்தம் ஒரு பாக்ஸாக பிரிச்சிருப்பாங்க. ஒவ்வொரு பாக்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா 1500 2000 பேர் உட்காரக்கூடிய வகையில் சீட்டிங் கெப்பாசிட்டி அமைஞ்சிருக்கும். மேலும் பார்த்தீங்கன்னா இந்த பகுதிகளில் கிட்டத்தட்ட 90 பாக்ஸுகள் அமைக்கப்பட்டிருக்கு. அந்த 90 பாக்ஸ்களில் கிட்டத்தட்ட 1.5 லட்சம் பேர்லேருந்து 2 லட்சம் பேர் உட்கார மாதிரியான ஏற்பாடுகள் செய்யப்பட இருக்கிறது அப்படின்னு தகவல் சொல்றாங்க. இவங்க எல்லாத்துக்குமே தண்ணி கொடுக்கணும். அதே நேரத்தில் அவங்க இருக்கிற இடத்துலயே கொடுக்கணும். அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க இருக்கிற இடத்துலயே பார்த்துருப்பீங்க அந்த பைப்புகள் பூமிக்கு கீழே தோண்டப்பட்டு பைப்புகள் அமைக்கப்பட்டிருக்கு. இந்த பைப்புகளுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்ஓ பிளான்ட் மூலம் ராட்சச தொட்டிகள் மூலமா தண்ணீர் நிரப்பப்பட்டு அந்த தண்ணீர்கள்ல இருந்து பைப்புகள் மூலமா இவங்களுக்கு தண்ணீர் சப்ளைகள் கொடுக்கப்படுது. மேலும் இந்த மாதிரியான பைப்புகள் மூலம் பார்த்தீங்கன்னா குழாய்கள் வைக்கப்படும். இந்த குழாய்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பாக்ஸுக்கு 5 to 10 குழாய்கள் வைக்கப்படுதுன்னு சொல்றாங்க. மொத்தம் ஒரு 750 ஒரு 1000 குழாய்கள் திட்டம் வச்சிருக்க சொல்றாங்க. ஸோ ஒரு பாக்ஸ்குள்ள இருக்கிறவங்க அவங்களே வெளியே எங்கேயும் போய் தண்ணிகளை தேடி எடுக்காம தண்ணிக்காக அவங்க அலையாம இருக்கிற இடத்துல இருந்தே அவங்களால தண்ணீர் அருந்த முடியும். அதுவும் இந்த ராட்சச தொட்டிகள் மூலமா அவங்க தண்ணீர்கள் நிரப்பப்பட்டு இந்த பைப் மூலமா அனுப்புறாங்க இல்லைங்களா. கிட்டத்தட்ட காலையில இருந்து இரவு மாநாடு முடிகிற வரைக்கும் இந்த தண்ணீர் பற்றாக்குறைன்றது இந்த மாநாட்டில் இருக்காது. ஸோ அந்த அளவுக்கு ப்ராப்பரா திட்டம் வைத்திருக்காங்க. ஏன்னா கடந்த முறை முதல் மாநில மாநாடு விக்கிரவாண்டியில் நடைபெறும் போது பார்த்தீங்கன்னா இந்த தண்ணீர் பற்றாக்குறை இருந்ததா ஒரு சிலர் புகார் கொடுத்திருந்தாங்க. அதனை தீர்க்கும் வகையில் தமிழக வெற்றி கழகத்தினுடைய கட்சியின் தலைவர் விஜய் அவர்கள் இந்த ஒரு புதிய திட்டத்தை இதுவரை எந்த ஒரு மாநாட்டிலையும் இப்படி ஒரு திட்டம் கொண்டு வந்ததில்லைன்னு சொல்றாங்க. அதை இங்க ஏற்பாடு செஞ்சிருக்காங்கன்றது பார்க்க முடியுது. நம்ம எங்க நின்று இருக்கோம் பார்த்தீங்கன்னா தமிழக வெற்றி கழகத்தினுடைய 2வது மாநில மாநாடு நடைபெறக்கூடிய அந்த மேடையில் தான் நின்றுட்டு இருக்கோம். இந்த மேடை தான் பல லட்சம் தொண்டர்களை கட்டி போடக்கூடிய இடத்துல
அக்கட்சியினுடைய தலைவர் விஜய் பேசக்கூடிய மேடை இது. இந்த இடத்துல நாம இப்ப நின்று பேசிட்டு இருக்கோம். ஸோ இந்த கட்சியினுடைய இந்த மேடை அமைப்புன்னு பார்த்தீங்கன்னா மிக பிரம்மாண்டமாக அமைக்கப்பட்டிருக்கு. சுமார் 250 அடிக்கு இந்த மேடைகளானது அமைக்கப்பட்டிருக்கு. குறிப்பா 2 புறங்களும் பார்த்தீங்கன்னா அக்கட்சியினுடைய மாவட்ட செயலாளர்கள் கிட்டத்தட்ட 110 பேர் உட்காருவதற்கு ஏற்பாடுகள் மேடைகள் தனியாக அமைக்கப்பட்டிருக்கு. மேடையில் சென்டர் ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா அக்கட்சியினுடைய தலைவர் மற்றும் கட்சியினுடைய முக்கிய பிரமுகர்கள் அமர்வதற்கான இந்த இடத்துல திட்டம் வச்சிருக்காங்க. மேலும் பல்வேறு கலை நிகழ்ச்சிகள், குறிப்பாக தென் மாவட்டம் அப்படின்னு சொல்லும் பொழுது கட்சியினுடைய அந்த நிகழ்ச்சி 2வது மாநில மாநாட்டினுடைய அந்த நிகழ்ச்சியில தொடங்கும் போது தென் மாவட்டத்தினுடைய பாரம்பரிய இசை மற்றும் கலை நிகழ்ச்சிகளானது நடைபெறும். குறிப்பாக விஜய் அவர்களுடைய பேச்சை கேட்கறதுக்கு 2026ஆம் ஆண்டு நடக்கக்கூடிய அந்த சட்டமன்ற தேர்தலுக்கு வியூகங்கள் வகுக்கின்ற வகையில இந்த மதுரை மாநாடு அமையும் என்று பேசப்படுது. அந்த இடத்துல தற்போது எந்த மேடையிலிருந்து விஜய் பேச போறாரோ அந்த மேடை அமைக்கும் பணியானது தற்போது தீவிரமாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. இன்னும் இந்த பகுதியில் பாத்தீங்கன்னா அந்த மேடைக்கு சுற்றி கிட்டத்தட்ட ஒரு ஆயிரக்கணக்கான எம்ப்ளாயிஸ் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. சுமார் ஒரு குறைந்த நாட்களே இருக்கு அப்படின்ற ஒரு காரணத்தினால பாத்தீங்கன்னா நிறைய பேர் இரவு பகலா இங்க ஒர்க் பண்ணக்கூடிய சூழ்நிலை பார்க்க முடியுது. இங்க வேலை பார்க்கக்கூடிய எம்ப்ளாயிஸ்க்கு மதுரை மற்றும் சுற்றி இருக்கக்கூடிய மாவட்டங்கள்ல இருந்து வரக்கூடிய அக்கட்சியினுடைய தொண்டர்கள், நிர்வாகிகள் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு தேவையான உணவுகள் மற்றும் அவங்களை உற்சாகமூட்டும் வகையில அவர்களுக்கு கூல்ட்ரிங்க்ஸ்லாம் கொடுக்கக்கூடிய நிகழ்ச்சியும் பார்க்க முடியுது. பார்ப்பதற்கே ரொம்ப நெகிழ்ச்சியாகவும் இருக்குது. இப்போ நாம எதுல நடந்து கொண்டிருக்கேன் பாத்தீங்கன்னா தமிழக வெற்றி கழகத்தினுடைய 2வது மாநில மாநாடு நடைபெற இருக்கக்கூடிய அந்த மேடையிலிருந்து அக்கட்சியினுடைய தலைவர் விஜய் அவர்கள் தொண்டர்கள் நோக்கி கையசிச்சு ஓடுவார் இல்லைங்களா, ரேம்ப் வாக். ஸோ அந்த இடத்துல தான் நாம இப்போ ரேம்ப் வாக் பண்ணிட்டு இருக்கோம். கட்சியின் தலைவர் விஜய்க்கு முன்னாடியே நம்ம பாத்தீங்கன்னா நம்ம அந்த ரேம்ப் வாக்ல நம்ம நடந்துட்டு இருக்கோம். ஸோ இந்த பகுதி தான் முக்கியமான பகுதி, ஒரு கூஸ் பம்ப் மூமெண்ட்னே சொல்லுவாங்க. ஏன்னா விக்கிரவாண்டி மாநாட்டில் அன்எக்ஸ்பெக்டட் மூமெண்டா என்ன நடந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா கட்சியினுடைய தலைவர் விஜய் அவர்கள் ரேம்ப் வாக் வருவாங்கன்னு எதிர்பார்த்தாங்க. ஸோ அதன்படி அவரும் வந்தார். பட் ஆனா அந்த இருக்கக்கூடிய எழுச்சி சுத்தி பாத்தீங்கன்னா லட்சக்கணக்கான தொண்டர்களுடைய எழுச்சியிலையும் அந்த கட்சியினுடைய கொடி பாடல்கள் பாடும் போதும் அந்த மியூசிக்கு தகுந்தவாறு பாத்தீங்கன்னா அவர் இந்த ரேம்ப் வாக்ல ஓடி உற்சாகமா அவருடைய தொண்டர்களை பார்த்து கையசைச்சு, அது மட்டும் இல்ல அவர்கள் போடக்கூடிய அந்த துண்டுகள் எல்லாத்தையுமே வாங்கி கழுத்துல போடக்கூடிய நிகழ்ச்சியெல்லாம் பார்த்தோம். கிட்டத்தட்ட நூற்றுக்கணக்கான துண்டுகள் அவர் கழுத்துல இருக்கிறதையும் பார்க்க முடிஞ்சது. லட்சக்கணக்கான துண்டுகளை அவர் நோக்கி வீசப்பட்டதையும் பார்த்தோம். ஸோ அந்த மாதிரியான கூஸ்பன் மூமெண்ட்ஸ் தான் இங்க நீங்க பார்த்திருப்பீங்க. ஸோ இந்த இடம் கடந்த முறை நிறைய ரசிகர்கள் இந்த ரேம்ப் வாக்ல ஏறி கட்சியினுடைய தலைவர் விஜய் அவர்களை பார்ப்பதற்கு ரேம்ப் வாக்ல ஏறிட்டாங்க. ஸோ அந்த அளவுக்கு ரொம்ப அவங்க கஷ்டப்பட்டிருப்பாங்க. ஸோ இந்த ரேம்ப் வாக்கோட தூரம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1000 அடிக்கு போடப்பட்டிருக்கு. இந்த 1000 அடிக்கு பார்த்தீங்கன்னா அவர் வாக் பண்ணி ரசிகர்களுடைய தொண்டர்களுடைய அந்த எழுச்சியில இங்க வாக் பண்ண போறாரா, அவர் ரன்னிங் போக போறாரா அப்படின்றது தெரியல. பட் ஆனா அந்த மொமெண்ட்ன்றது பாக்குறதுக்கு கூஸ்பம்பா இருக்கும். எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அந்த மொமெண்ட் நடக்கக்கூடிய இடம் தான் இது. ஸோ அதற்கான பணிகள் பாத்தீங்கன்னா முழுமை அடைஞ்சிருக்குன்னு தான் சொல்லணும். இன்னும் ஒரு சில பணிகள் மட்டும் இருக்கு. ஹைட்டுகளும் பாத்தீங்கன்னா சைட்ல 2 பக்கமும் பேரிகார்டு போட்டிருக்கு. யாரும் உள்ள வந்துடாத அளவுக்கு இந்த தடவை ரொம்ப பாதுகாப்பு பணிகள் ரொம்ப தீவிரப்படுத்திருக்காங்க. அதனால தொண்டர்கள் யாரும் உள்ள ஈஸியா உள்ள வந்துட முடியாதுன்னு நினைக்கிறேன். பட் ஆனா மதுரை மண் சொல்லவே முடியாது. மதுரைக்கார பசங்க ரொம்ப பாசக்கார பசங்க, என்ன வேணாலும் பண்ணுவாங்க. பட் பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த இடம் தான் அந்த கூஸ் பம்பான இடம். ஸோ அதுதான் இப்போ உங்களுக்கு காட்டிட்டு இருக்கோம். தமிழக வெற்றி கழகத்தினுடைய 2வது மாநில மாநாடு முதல்ல ஆகஸ்ட் 25ஆம் தேதி குறிப்பா கேப்டன் விஜயகாந்த் அவர்களுடைய பிறந்தநாள் அன்று வைக்கப்படதா இருந்துச்சு. பட் ஆனா ஒரு சில காரணங்கள், குறிப்பா இந்த நிகழ்ச்சி நடந்து முடிஞ்ச அதாவது அடுத்த 2 நாட்கள்ல விநாயகர் சதுர்த்தி வரக்கூடிய காரணத்தினால காவல்துறை கொஞ்சம் பாதுகாப்பு காரணத்தினால கொஞ்சம் தேதி மாத்திக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் அவர்கள்ட்ட ரெக்வஸ்ட் பண்றாங்க. அதை கருத்தில் கொண்டு காவல்துறையுடைய அந்த அவங்களுடைய சூழ்நிலைகளை புரிந்து கொண்டு இந்த மாநாட்டிற்கான தேதியானது
ஆகஸ்ட் 21க்கு மாற்றப்பட்டிருக்கிறது. நாட்கள் மிகவும் குறைந்த அளவில் இருந்தாலும் ஆனால் இங்கே நடக்கக்கூடிய பணிகளானது ரொம்ப தீவிரமாக நடந்துட்டு இருக்கு. ஆகஸ்ட் 21க்காக தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய தவேகாவுடைய தொண்டர்கள் காத்துக்கிட்டு இருக்காங்க. சுமார் இங்கே ஒரு 10 லட்சத்துக்கும் மேற்பட்ட தொண்டர்கள் இங்கே வருவாங்க என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அந்த அளவுக்கு இந்த மாநாடானது ஒரு திருப்புமுனை மாநாடாக இருக்கும். 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு மதுரையில் நடைபெறக்கூடிய தவேகாவுடைய மாநாடு ஒரு திருப்புமுனை மாநாடாக அமையும் என்பது ரசிகருடைய எதிர்பார்ப்பு. பொறுத்திருந்து பார்ப்போம். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், பல வருடங்கள் இடைவெளி, கலகலப்பும் கைகலப்பும், Me too, love you. Thank you so much. மாஸ் ஏத்துறது ஏற்ற தெரிக்குதுனாலே டன்னு தான். பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். அது தண்ணிக்குள்ள போகும்போது ஹேங் ஆயிடுச்சு. உங்களுக்கு விஜய் சார் எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும்? Of course, Malayalis are huge Vijay sir fans. ரெண்டு பேருமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு. தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க. ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.